ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் விமான நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி அப் டு 1,80,000 வரைக்கும் தராங்க. இதுல டோட்டலா 380க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன்ல டீட்டெயிலா பார்ப்போம். இந்த நோட்டிபிகேஷன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து மேனேஜர் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் கம்பெனி தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல டோட்டலா 380க்கும் அதிகமான வேகன்சி இருக்கு. அதை கேட்டகரி வைஸா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதில் மேனேஜர் சிவில் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 145 வேகன்சி இருக்குது. ஃபினான்ஸ் மேனேஜருக்கு 34 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் இந்த போஸ்டிங்க்கு 79 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு, லா, ஆப்ரேஷன், சர்வே அண்டு கார்டோகிராஃபி இந்த போஸ்டிங்க்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் ஃபினான்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது காஸ்ட் அக்கௌண்டன்ட் அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது சார்ட்டர்டு ஃபினான்சியல் அனலிஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் போஸ்டிங்க்கு ஃபுல் டைமில் வந்து MBA முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட்டில் சயின்ஸ் எடுத்து படிச்சுட்டு ஃபுல் டைமில் MBA முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சர்வே அண்டு கார்டோகிராஃபி இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் BA பிடெக்கில் சிவில் அல்லது மாஸ்டர் டிகிரி ஜியாகிரஃபி அல்லது மாஸ்டர் டிகிரியில் வந்து ரிமோட் சென்சிங் அல்லது ஜியோ இன்ஃபர்மேட்டிக் அல்லது ஜியோமேட்டிக் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜர் சிவில் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் BA அல்லது பிடெக்கில் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் எலக்ட்ரிக்கலுக்கும் நீங்கள் BA பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபினான்ஸ் மேனேஜர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். காஸ்ட் அக்கௌண்டன்ட் அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது சார்ட்டர்டு ஃபினான்ஸ் அனலிஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்கெல்லாம் மினிமம் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில். மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்டிங்க்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து BA பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது IT அல்லது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்டிங்க்கு மினிமம் 3 இயர்ஸ் வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேனேஜர் ஆர்கிடெக்சர் போஸ்டிங்க்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து ஆர்கிடெக்சர் அண்டு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜர் லா போஸ்டிங்க்கு வந்து ப்ரொஃபஷ்னல் லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 5 இயர்ஸ் வந்து இன்டகிரேட்டட் ரெகுலர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் சர்வீஸ் போஸ்டிங்க்கு BA பிடெக்கில் வந்து ஃபயர் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேனேஜர் ஆப்ரேஷன் போஸ்டிங்க்கு நீங்கள் கிராஜுவேட்டில் சயின்ஸ் எடுத்து படிச்சுட்டு MBA வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் கமர்ஷியல் போஸ்டிங்க்கு நீங்கள் ஃபுல் டைமில் வந்து MBA வித் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எல்லா போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் பாஸ் மார்க் எடுத்திருந்தாலே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் கேட்டகரியில் அப் டு 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். இது ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC STக்கு வந்து 5 இயர்ஸும் OBC நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸும் BWBD கேண்டிடேட்க்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து டென்டேட்டிவாக இவங்களோட வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் வந்து மேனேஜர் கேட்டகரிக்கு 60,000 1,80,000 வரைக்கும் தராங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் 40,000 1,40,000 வரைக்கும் மந்த்லி சேலரியாக தராங்க. ப்ளஸ் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாத்துக்கும் கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
சப்போஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷனில் ஒரு கேண்டிடேட் வந்து ஒன்றுக்கும் அதிகமான போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபீஸும் தனித்தனியாக பே பண்ண சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆன கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் அல்லது இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்டோட ரோல் நம்பரை வந்து இவங்களோட வெப்சைட்டில் டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேனேஜர் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி போஸ்டிங்க்கெல்லாம் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து கட்டாயம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரவரி அல்லது லேர்னிங் லைசன்ஸ் வந்து நாட் அக்செப்டடுன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன மேனேஜர் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து வேலிட் பர்மனன்ட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே போல தான் டெம்பரவரி அண்ட் லேர்னிங் லைசன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். www.aai.aero இந்த வெப்சைட்டில் போய் கரியர் பேஜுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து வேலிட் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடியை ரெகுலராக செக் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டு எந்த சைஸில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து ஆன்லைன் மோடில் தான் பே பண்ண முடியும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி உமன்ஸ் கேண்டிடேட் பின்ன வந்து ஏஏஐ நிறுவனத்தில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்த கேண்டிடேட்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர் வந்து ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து டோட்டலாக 380க்கும் அதிகமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.